பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பிற்குரியோர்களே, சிஎஸ்ஐ இன்ப இயேசு ஆலயத்தின் அன்பு அங்கத்தினர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரதான நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். இறைவன் இம்மட்டும் நம்மை பாதுகாத்திருக்கின்றார். தொடர்ந்து நம்மோடு கூட இருக்கும்படியாக இறைவனை நாடுவோம். உங்கள் அனைவரையும் இந்த சிறப்பு வழிபாட்டிற்கு அன்போடு கூட அழைக்கிறேன். இருந்த வண்ணமாக தலையை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரம தந்தையே, இது இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஒன்று சேர்த்திருக்கின்றீர், வாழ்வு கொடுத்திருக்கின்றீர், சுகம் பலன் ஜீவன் கொடுத்திருக்கிறீர். இதோ இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுடைய இல்லங்களிலிருந்து வெவ்வேறு ஸ்தலங்களில் இருந்து மீண்டும் ஆண்டவரே இந்த ஓய்வு நாளிலேயும் உம்மை துதிக்கின்ற பாக்கியத்தை, உமது வழிபாட்டிலே பங்கு கொள்ளுகின்ற பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வேத வாசிப்புகள், இறை செய்தி, தியானம் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உமது தூய நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை அர்த்தமுள்ள நேரமாக நீர் மாற்றி தரும்படியாக தாழ்மையோடு உடைய கரத்திலே ஒப்படைக்கின்றோம். மீட்பரும் இரட்சகரும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, வழிபாட்டுக்கு துவக்கமாக நாம் அனைவரும் பாமாலைகளிலே 302வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 302. இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியாக பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 துவங்கி 19 வரை வாசிய கேட்போம். யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம்.
அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளம் வயது உள்ளவனாயிருந்தபோது உன்னை நீயே அரைக்கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ள ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லா இடங்களுக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் அதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பாடம் வாசிக்க தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் காணொளி மூலியமாக சிறப்பாக இறைவனை நாம் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்காக பல்வேறு முயற்சிகளை பலர் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நமது இன்ப இயேசு ஆலயத்தின் கொயர் பிள்ளைகள் இதற்காக பாடல்களை தயாரித்து அதை தங்களுடைய இல்லங்களில் இருந்து அவர்கள் பதிவு செய்து நமக்கு அனுப்பி அதை சிறப்பாக அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். கடந்த வாரம் கூட நமது இன்ப இயேசு ஆலயத்தின் கொயர் பெரிய பிள்ளைகள் மிக சிறப்பாக அதை செய்து கொடுத்தார்கள். மிக அழகாக இருந்தது. நாம் அனைவரும் ரசித்தோம். பல திருச்சபைகளிலிருந்து என்னை தொடர்பு கொண்டு அதை எப்படி செய்தீர்கள் என்று கேட்டார்கள். மிக சிறப்பாக இருந்தது. எனவே அனைத்து அதை பங்கு கொண்ட, அதை ஒழுங்கு செய்த ஒவ்வொரு அன்பர்களையும் நான் மனமாற பாராட்டுகிறேன். பங்கு கொண்டவர்களை நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன். அதே வண்ணமாக இந்த வாரத்திலேயும் நமக்கு சிறப்பு பாடலை பாடுவதற்காக, இந்த வழிபாட்டிலே சிறப்பு பாடல் ஒன்றை பாடுவதற்காக நம்முடைய கொயரை சார்ந்த சிறு பிள்ளைகள், இந்த ஜூனியர் கொயர், அவர்கள் புது முயற்சியாக அதை எடுத்திருக்கின்றார்கள். அவர்களை உற்சாகப்படுத்தி பயிற்றுவித்த அன்பு பெற்றோர்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன். நீங்கள் மகிழ்ந்து அதை கண்டுகளிக்கும்படியாக உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இறைவன் தாமே தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை வல்லமையாக பயன்படுத்துவாராக.
ஆண்டவரே, இதோ இப்பொழுதும் ஒரு சத்திய வார்த்தைக்காக, மன்னாவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீர்களும் நாங்கள் கேட்கின்ற, சிந்திக்கின்ற வேத பகுதிகளில் இருந்து எங்கள் அனுதின வாழ்வுக்கு ஏற்ற சத்தியத்தை, நன்மைகளை நாங்கள் புரிந்து கொள்ள, அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை தந்தருளும்படியாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய இருதய சிந்தனைகள், எண்ணங்கள் இவெல்லாவற்றையும் நீர் ஒருமுகப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை ஒரு திருக்கரத்திற்குள்ளாக நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். அடியின் வாயின் வார்த்தைகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பரும் இரட்சகரும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரதான நாமத்தினாலே அன்போடு கூட மீண்டும் வாழ்த்துகிறேன். கடவுளுடைய தயவினாலே மீண்டும் உங்களை இந்த காணொலியிலே சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இறைவன் தாமே தொடர்ந்து நம்மை பொறுப்பெடுப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும், இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு அருட்பொழிவு திருப்பணி, தி ஆர்டைன்டு மினிஸ்ட்ரி. அருட்பொழிவு திருப்பணி, மாற்றுருவாக்கத்திற்கான மாற்றுருவாக்கம். டிரான்ஸ்ஃபார்ம்டு டு டிரான்ஸ்ஃபார்ம். தி ஆர்டைன்டு மினிஸ்ட்ரி இஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம்டு டு டிரான்ஸ்ஃபார்ம். மாற்றுருவாக்கத்திற்கான மாற்றுருவாக்கம் என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். குறிப்பாக ஆர்டைன்டு மினிஸ்ட்ரி, அருட்பொழிவு திருப்பணி என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிந்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்னா, நம்முடைய திருச்சபை சார்ந்த நெறிமுறைகளிலே வி கமெண்ட் த ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ். எனவே பாரம்பரிய இந்த திருச்சபையின் வரலாற்றிலே அருட்பொழிவு என்பது மிக முக்கியம் வாய்ந்ததாக இருக்கின்றது. பேராயர் அருட்பொழிவு, ஆயர் அருட்பொழிவு, துணை ஆயர்கள் அருட்பொழிவு என்று பல்வேறு நிலைமைகளிலே இந்த அருட்பொழிவு நடைபெறுகின்றதை திருச்சபையிலே நாம் பார்த்திருக்கின்றோம். எனவே அதன் அடிப்படையில் அருட்பொழிவின் முக்கியத்துவத்தையும், திருச்சபையோடு இணைந்து பயணிக்கின்ற தன்மத்தையும், அதன் உள்ள அர்த்தத்தையும் நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். எனவே அருட்பொழிவு பெற்ற ஒரு நபருடைய திருப்பணி என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கின்ற கோணத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். எனவே அருட்பொழிவு பெற்ற ஒரு நபருடைய திருப்பணி என்பது, அருட்பொழி எவர் ஒருவர் பெறுகிறாரோ, ஒரு ஆயர் என்றால் பேராயர் அவருடைய தலையிலே கைகளை வைத்து அவருக்கு அருட்பொழிவு செய்கின்றார். ஒரு பேராயரை நியமிக்க வேண்டும் என்றால் மற்ற பேராயர்கள், மாடரேட்டர், டெபுட்டி மாடரேட்டர், இவர்கள் சேர்ந்து இறை வழிபாட்டிலே தன்னுடைய கரங்களை வைத்து, அவர் தலையிலே கரங்களை வைத்து அருட்பொழிவு செய்கின்றார்கள். எனவே இப்படி இந்த தன்மை நிறைவேறுகின்றது. அப்படி அருட்பொழிவு பெற்ற ஒவ்வொருவரும் ஒரு புதிய மாற்றத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டும், தாங்கள் பெற்ற அந்த மாற்றத்தின் அனுபவத்தை மற்றவர்களுக்கு வழங்குவதுதான் அருட்பொழிவின் கடமையாக இருக்கின்றது. டிரான்ஸ்ஃபார்ம்டு டு டிரான்ஸ்ஃபார்ம். நாம் அருட்பொழிவினாலே ஒருவர் மாற்றத்தை பெறுகின்ற பொழுது, அந்த மாற்றத்தை அவர் தன்னுடைய திருப்பணியின் மூலியமாக, அருத்தொண்டின் மூலியமாக அவர் மற்றவர்களுடைய வாழ்விலே மாற்றத்தை உருவாக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். எனவே அதுதான் அருட்பொழிவின் தன்மையாக இருக்கின்றது. கடவுளுடைய சந்நிதியிலே, திருச்சபையிலே அருட்பொழிவு பெற்ற ஒவ்வொருவரும் அந்த மெய்யான அர்ப்பணிப்பின் திருப்பணியை செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றார்கள். எனவேதான் இந்த அருட்பணி என்பது, இந்த அருட்பொழிவு திருப்பணி என்பது மற்ற பணிகளைப் போல் அல்ல. இது முழு நேர பணியாக இருக்கிறது. திருப்பணியை, ஊழியத்தை, கடவுள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை, விசுவாசத்தை, குறிப்பாக கடவுளுடைய சித்தாந்தங்களை, போதனைகளை தான் கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, தான் கற்றுக்கொண்டவைகளை மற்றவருக்கு போதிப்பது, மற்றவரை இறைவழிப்படுத்துவது மிக அவசியமாக இருக்கின்றது. எனவே அதுதான் அருட்பொழிவு திருப்பணியின் நோக்கமாக இருக்கிறது. எனவே இந்த அருட்பொழிவு, இந்த அபிஷேகம் என்பது ஒரு அருட்கொடையாக பார்க்கப்படுறது. கடவுளுடைய கிருபை, காட்ஸ் கிரேஸ். அதனாலே தான் ஒருவர் தேர்வு செய்யப்படுகின்றார். அதனால்தான் கடவுளுடைய பணி. இந்த கடவுளுடைய பணிக்கு கடவுள் தனக்கானவர்களை தேர்வு செய்கின்றார். அவர் தனக்கானவர்களை தேர்வு செய்து, என்னுடைய பணியை செய்யுங்கள், என்னுடைய வார்த்தையை சுமந்து செல்லுங்கள், திருச்சபையின் மெய்ப்பராக இருங்கள், காவலாளியாக இருங்கள், என்னுடைய மந்தையை வழிநடத்துங்கள் என்று எடுத்து செல்லுகின்ற பணியாக இது இருக்கின்றது. ஒருவேளை நாம் வாசி கேட்ட வேத பகுதியில
யோவான் நற்செய்தியாளர் வேத பகுதி 21ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுவும் பேதுருவுக்கான உரையாடலை நாம் அங்கே வாசிக்க கேட்டோம். யோவான் அதை அழகாக பதிவு செய்கிறார். அப்பொழுது இயேசு தன்னுடைய அன்பான சீடர் பேதுருவிடம் 3 முறை ஒரு கேள்வியை வைக்கின்றார். பேதுருவே, என் மீது நீ அன்பு கூறுகிறாயா என்கின்ற கேள்வியை 3 முறை எழுப்புகின்றார். ஒருவேளை தன்னை 3 முறை மறுதலித்த பேதுருவை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்காக, இந்த மேய்ப்பின் பணியிலே தன்னை அவர் அதிகமாக ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக 3 முறை மறுதலித்த பேதுருவிடம் ஆண்டவர் 3 முறை இந்த அன்பின் கேள்வியை வைக்கின்றார். நீ என்னை நேசிக்கிறாயா? You truly love me? அப்பொழுது பேதுரு சொல்லுகின்ற, ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகின்றார். அது 3வது முறை கேட்கின்ற பொழுது பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா? இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. எனவே என் ஆடுகளை மேய்க்கின்ற பொறுப்பை அங்கே பேதுருவிடம் இயேசு கொடுக்கின்றார். அதற்காக பேதுருவை 3 முறை அழைக்கின்றவராக இருக்கின்றார். எனவே இன்றைக்கும் அருட்பொழிவு திருப்பணி ஆற்றுவதற்காக கடவுள் தனக்கானவர்களை அழைக்கின்றவராக இருக்கின்றார். God calls us to do his wonderful ministry. இந்த committed ministry செய்வதற்காக, இந்த முழு நேர பணியை செய்வதற்காக கடவுள் ஒரு சிலரை தெரிந்து கொள்ளுகின்றார். He calls. அந்த கடவுளின் அழைப்பை உணர்ந்து புரிந்து அந்த அருட்பணியில ஈடுபடுவது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. எனவே அதுதான் இந்த அருட்பொழிவின் தன்மை. அந்த அருட்பொழிவின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள நீங்கள் விரும்ப வேண்டும். நிறைய நேரங்களிலே நாம் வாழ்கின்ற சூழலிலே இப்பொழுது திருப்பணி ஊழியம் நிறைய வித்தியாசமான நிலைகளில் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அருட்பொழிவு பெற்றவர் உடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய திருப்பணி என்ன? The person who is ordained, கடவுளால் ஆர்டினேஷன், கடவுளால் அருட்பணி பெற்றவருடைய திருப்பணிக்கும் அல்லது தங்களை தாங்களே இன்றைக்கு பெரிய மேதாவிலாக காட்டுக்கொண்டு திருப்பணி ஆற்றுவதற்கும் வித்தியாசம் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே விசுவாச வாழ்க்கையில இதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக பயணிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அர்ப்பணி பெறுகின்றவர் கவனத்தோடு பொறுப்போடு அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த அழைப்புக்கான பயிற்சி பற்றையிலே ஈடுபடுத்தப்படுகின்றார். அதற்கான இறையல் கல்லூரியை பெற்றுக் கொள்ளுகின்றார். சட்டத்திட்டங்களுக்குள்ளாக இருக்கின்றார். எனவே எல்லாம் ஒரு நெறிமுறையாக திருப்பணி நடைபெறுகிறதை பார்க்கிறோம். எனவே அருட்பணி பெற்று ஒரு பாரம்பரியமிக்க திருச்சபையை பணியாற்றுவதற்கும் எந்த ஒரு பொலிவும் இல்லாமல் அழைப்பும் இல்லாமல் தங்களை தாங்களே இந்த ஊழியத்தில் உயர்த்தி கொண்டு திருப்பணியில் தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டு செயலாற்றுகின்ற திருப்பணிக்கும் இருக்கின்ற வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை இங்கே பேதுருவுக்கு கடவுள் அழைப்பு விடுகின்றார். He calls Peter. He confirms. அதை உறுதிப்படுத்துகிறார். அவருடைய ஸ்திரத்தன்மையை, ஊழிய வாஞ்சியை இறைவன் உறுதிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். என்னுடைய ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. எனவே அந்த உறுதிப்பாட்டை இயேசு பெற்றுக்கொள்ளுகின்றவராக இருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட அழைப்பை பெற்று சரியான முறையிலே ஆண்டவருடைய மேய்ச்சலிலே பிள்ளைகளை வழிநடத்துவது ஒவ்வொருடைய பொறுப்பாக இருக்கின்றது. அதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நாம் பார்க்கின்ற போது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று அங்கே சொல்லப்படுகின்றது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக இந்த இறைப்பணியை செய்வதற்காக, திருப்பணியை செய்வதற்காக நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று மிக தெளிவாக சொல்லுது. எனவே God has a plan for each one of us. அப்போ இந்த அருட்பணி, இந்த அருட்பொழிவு திருப்பணியை செய்வதற்கான அழைப்பு இறைவனிடமிருந்து வருகிறது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதற்கான கனத்தையும் அதற்கான மதிப்பையும் அதற்கான தன்மைகளையும் நாம் புரிந்து கொண்டு அருட்பொழிவு பெற்றவர்களை நாம் நடத்துவது, புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக இந்த திருப்பணிக்கு நான் உங்களை தெரிந்து கொள்கிறேன் என்றால் இது மற்ற பணிகளைப் போல் அல்ல. The ordained ministry is totally different. ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரம், ஒரு உடன்படிக்கை, ஒரு உடன்பாடு, இறைவன் மீது முழுமையான பற்று இல்லாவிட்டால் எவர் ஒருவரும் இந்த பணியிலே நிலைத்திருக்க முடியாது. ஒரு அர்ப்பணிப்பு இல்லை என்றால் இந்த பணியிலே நிலைத்திருக்க முடியாது. எனவே அந்த அர்ப்பணிப்பு உடையவர்களாக ஒருவர் இருக்க வேண்டும். எனவேதான் கடவுள் தானாக முன் வந்து பலருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அவர் இருக்கின்றதை பார்க்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட தன்மையை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த அருட்பொழிவு திருப்பணியை ஆற்றுகின்ற பொழுது சோதனைகளும் துன்பங்களும் இன்னல்களும் வரலாம்.
அவற்றையும் தாண்டி இறைவனுக்கு மெய்யாக பணியாற்றுவது மிக அவசியமாக இருக்கின்றது. அதற்கு அடிப்படையாக பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாந்தத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 1 முதல் 9 வரை நீங்கள் படிக்கும்படியாக அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. இதிலே ஆண்டவர் கடவுள் மிக தெளிவுபடுத்துகிறார். அங்கே 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் அந்நாட்டில் மேல் வாழ் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி மக்களை எச்சரிப்பு செய்கின்றான். அப்போ கடவுள் ஒரு காவலாளியை அங்கே நியமிக்கின்றார். ஒரு தேசத்தை அல்லது பாதுகாப்பதற்காக, மானிடா உன் மக்களிடம் பேசி அவர்களுக்கு சொல், ஒரு நாட்டில் மேல் நான் வாளை கொண்டு வரும்போது அந்நாட்டின் மக்கள் தங்கள் நடுவில் இருந்து ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து அவனை தங்கள் காவலாளியாக வைக்கிறார்கள். இந்த காவலாளுடைய பணி என்னவென்றால், அந்த தேசத்திலே ஆபத்து வருகின்ற போது, பிரச்சனை வருகின்ற பொழுது, அப்போ இந்த காவலாளி எச்சரிக்கின்றவராக இருக்க வேண்டும். எக்காலத்தின் ஒளியை எழுப்புகின்ற காவலாளியாக இருக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு அருட்பொழிவு திருப்பணி ஆற்றுகின்ற ஒவ்வொருவரையும் கடவுள் தன்னுடைய திருச்சபையிலே அல்லது இப்புவியிலே ஒரு காவலாளியாக நியமித்திருக்கின்றார். A watchman who watches. தன்னுடைய இறை பிள்ளைகள் எப்படி செயலாற்றுகின்றார்கள், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய விசுவாச வாழ்வு, இவை எல்லாவற்றுக்கும் பொறுப்புடையவராக இருக்கின்றார். ஒரு காவலாளியின் குணாதிசயம் இஸ் a protector. அவரை நம்பிதான் அந்த மக்கள் இருக்கின்றார். ஒரு கிராமம் இருக்குது, ஒரு ஊர் இருக்கிறது. அந்த உதாரணத்தில் மிக அழகாக இங்கே சொல்லப்படுகின்றது. அப்போ ஆபத்து வருகின்ற பொழுது அந்த காவலாளி விழித்திருந்து எக்காலத்தை முழக்க வேண்டும், எச்சரிப்பை கொடுக்க வேண்டும். அப்போ மக்கள் எல்லாம் விழித்துக் கொள்வார்கள். அவர்கள் தங்களுடைய ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்படுகின்றது. எனவே இந்த காவலாளி என்பவர் உறங்காதவராக, விழித்திருக்கின்றவராக இருக்க வேண்டும். You should be aware what is happening around the society. அப்போ அருட்பொழிவு பெற்ற ஒரு திருப்பணி தொண்டர் என்பவர் ஒரு சரியான காவலாளியாக இருக்க வேண்டும். தான் மேய்க்கின்ற மந்தையை பாதுகாக்கின்றவராக, இன்னல்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது அதை சரியாக எச்சரிக்கின்றவராக இருக்க வேண்டும். அந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுது. எக்காலத்தின் ஒளியை அவர் எழுப்புகின்றார். அப்பொழுது எவராவது கேட்டும் எச்சரிப்புக்கு செவிகொடாமல் இருக்க வாள் வந்து அவர்களை வீழ்த்தி சென்றால் அவர்கள் தம் இரத்த பலியை தாமே சுமப்பர். இக்காலத்தின் ஒளியை கேட்டிருந்தும் அவர்கள் அந்த எச்சரிப்பை பொருட்படுத்தவில்லை. எனவே அவர்கள் தம் இரத்த பலியை சாமே சுமப்பார்கள். அதாவது அந்த காவலாளுடைய பணி என்பது எக்காலத்தை முழங்குகின்ற பணி. ஆபத்து வருகிறது என்று இக்காலத்தை முழங்குகிற பணியை செய்ய வேண்டும். இன்றைக்கு அந்த அருட்பொழிவு திருப்பணியின் முக்கியத்துவம் அதுதான். பல வேளைகளிலே இந்த எக்காலத்திற்கு அவர்கள் சொல்லுகின்ற காரியத்திற்கு செவி கொடுப்பதும் செவி கொடாமல் இருப்பதும் மந்தையிலே இருக்கின்றவர்களுடைய நிலையாக இருக்கின்றது. பல சூழல்களிலே இறை பணியாளர்கள் சொல்லுவதை நாம் அசட்டை செய்து விடுகிறோம். we don't want to listen. அல்லது இதை கேட்டு நான் என்ன செய்வது, என்ன தீர்மானிப்பது என்கின்ற ஒரு நிலைப்பாடை எடுத்து விடுகிறோம். அப்படி நடைபெறுகின்ற பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே, பொது வாழ்விலே தவறுகள் ஏற்படுவதற்கு, இறை சித்தம் நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே ஒரு காவலாளுடைய சத்தத்திற்கு ஜாக்கிரதையாக செவி சாய்க்கின்றவராக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் காவலாளி தன்னுடைய பொறுப்பிலே கவனத்தோடு இருந்து எச்சரிப்பின் துணியை எழுப்புகின்றார். மக்களுக்கு நன்மையை செய்கின்றவராக, அவர்களுக்கு வருகின்ற அழிவை தவிர்க்கின்ற பணியிலே தன்னை ஈடுபடுத்துகின்றவராக இருக்கின்றார். அந்த பணிதான் ஒவ்வொரு அருட்பொழிவு பெற்றவருடைய பணியாக இருக்கின்றது. மக்களை எச்சரிக்கின்ற பணி. இதை செய்யுங்கள், இதை செய்யாதீர்கள், இது ஆபத்தானது, இது தவறானது, இறை சித்தத்திற்கு மாறானது என்கிற போதனைகள் வருகின்ற பொழுது அதை மக்கள் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்வது. அவர் மக்களை நேரடியாக சந்தித்தும் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக, சமுதாய ரீதியாக வருகின்ற பிரச்சனையை எதிர்கொள்ளுகின்ற திருப்பணியை செய்கின்றார். அதுதான் அருட்பணி, அதுதான் அருட்பொழிவு பெற்றவருடைய திருப்பணியாக இருக்கின்றது. ஏன்னா திருச்சபைக்குள்ளாக, நம்முடைய சபைகளுக்குள்ளாக நடக்கின்ற காரியம் மாத்திரமல்ல, மாறாக சபைக்கு வெளியேயும் பணி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த அருட்பொழிவு பணி, திருப்பணி என்பது இட்ஸ் எக்ஸ்டர்னல்.
முழு சமுதாயத்திற்கும் பொறுப்பாளராக நாம் மாறிவிடுகிறோம். அந்த முழு சமுதாயத்தையும் இறைப்பற்றுக்குள்ளாக வழிநடத்துவதும், தவறுகளை சுட்டி காட்டுவதும், மக்களை நெறி செய்வதும் அவருடைய பொறுப்பாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதுதான் அருட்பொழிவு திருப்பணியாக இருக்கிறது. எனவே அந்த சரியான ஒரு காவலாளியாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே அந்த காவலாளிக்கு செவி கொடுப்பதும், அந்த தவறிலிருந்து நம்மை நாம் மீட்டெடுப்பது நம்முடைய பொறுப்பாக இருக்கின்றது. பல அருட்பொழிவு திருப்பணியாளர்களின் வாழ்வின் சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நேரத்தை கருந்து ஒன்றை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பிஷப் ஆஸ்கர் ரொமேரியோ பலருக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். அவர் எல்சால்வேடர் நாட்டிலே அவர் பேராயராக பணியாற்றினார். அருட்பொழிவு பெற்று பேராயராக சிறப்பான பணியை இங்கே செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் பேராயராக இருந்த நாட்களிலே இந்த எல்சால்வேடர் அந்த நாட்டிலே மிகுந்த போராட்டம் நடைபெற்றது. அநீதி எங்கும் இருந்தது, உள்நாட்டு குழப்பம். எனவே மக்கள் அங்கே சிதறடிக்கப்படுகின்றார்கள், நொடுக்கப்படுகின்றார்கள், மக்களுடைய வாழ்வு அளிக்கப்படுகின்றது, மக்களுடைய உரிமை அளிக்கப்படுகின்றது, நீதி நிலைநாட்டப்படாத சூழல். இப்படிப்பட்ட மிக கொடுமையான சூழல், உள்நாட்டு போர், குழப்பம் அந்த தேசத்திலே நடைபெறுகின்றது. அப்பொழுது பேராயராக இருந்த அவர் தான் உண்டு, தன்னுடைய திருச்சபை உண்டு என்று மாத்திரம் இருந்து விடாமல், தான் அருட்பொழிவு பெற்றிருந்ததினாலே, அவருடைய பொறுப்பை சரியாக உணர்ந்ததினாலே, அரசாங்கம் செய்கின்ற தவறுகளை, குற்றங்களை தன்னுடைய திருப்பணியில எடுத்து முன்வைக்கின்றார். நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் பார்க்கலாம், இல்லை எந்த நெட்லையும் பார்க்கலாம். பிஷப் ஆஸ்கர் ரொமேரியோ குறித்து நீங்கள் பார்க்கின்ற போது மிக பயங்கரமான சாட்சியான ஒரு வாழ்வு. தன்னுடைய திருப்பணியை திறம்பட செய்கின்றார். அரசாங்கத்திலே அவர்கள் செய்கின்ற தவறுகளை இந்த உலகிற்கு எடுத்து காட்டினவராக இருக்கிறார். போப்புக்கு ஒரு பெரிய கடிதத்தை எழுதுகிறார். உலகிற்கு அந்த எல்சட நாட்டுக்குள்ளே என்ன நடக்குது, தேசத்திற்குள்ளாக நடக்கின்ற தவறுகளை, குற்றங்களை வெளிக்கொண்டு வந்தவராக இருந்தார். எனவே அவருக்கு நிறைய பகை ஏற்பட்டது. அவரை அடிப்பதற்காக, அழிப்பதற்காக, அவருடைய குரலை நசுக்குவதற்காக, உரிமையை பறிப்பதற்காக பல போராட்டங்கள் நடைபெறுகிறது. எல்லாவற்றையும் தாண்டி இறைப்பணியை திறம்பட அவர் செய்கின்றார். மக்களுடைய வாழ்வுக்காக, மக்களுடைய நீதிக்காக, ஏழை மக்கள் அழிக்கப்படுவதை தடுப்பதற்காக அவர் அங்கே தன்னுடைய குரலை எழுப்பினவராக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் 1983 ஆண்டிலே மார்ச் 24 அவர் ஒரு திருச்சபையில ஹோலி மாஸ் நடத்துகிறார். ஹி வாஸ் எ கேத்தலிக் பிஷப். ஸோ அவர் ஹோலி மாஸ் நடத்துகிறார். அப்படி நடத்துகின்ற போது, அவர் அந்த ஹோலி மாஸ் நடத்துகின்ற பொழுதே ஆலயத்திலேயே அவர் சுட்டுக் கொல்லப்படுகின்றார். இதுதான் ஒரு சாட்சியின் வாழ்வு. See, this happens in the history. அப்போ இது எதை குறிக்கிறது என்றால், இந்த அருட்பொழிவு திருப்பணி என்பது சவால் நிறைந்த பணியாக இருக்கின்றது. It is not just inside the church. It's not church with the members of the church. மாறாக இந்த அருட்பொழிவு திருப்பணி என்பது விஸ்தாரமானதாக இருக்கின்றது, அனைவருக்குமானதாக இருக்கின்றது. தான் பெற்ற மாற்றுருவாக்கத்தை முழுமையாக சமுதாயம் முழுவதும் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக, சமூக நீதியும் நிலைப்பாடும் புவியெங்கும் உருவாக வேண்டும் என்பதற்காக தன்னைத்தானே முழு நேர பணியாளராக ஒப்புக்கொண்டு செயல்படுவது. தனக்காக வாழ்வதல்ல, தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டும் வாழ்வதல்ல, மாறாக தன்னுடைய சாட்சியின் வாழ்வின் நிமித்தமாக முழு சமுதாயத்திலும் நீதியை நிலைநாட்டுகின்ற பணியாக இருக்கின்றது. அதுதான் அருட்பொழிவு. நாம் பழைய ஏற்பாட்டில் தான் நம்ம பார்க்கின்றோம். கடவுள் அருட்பொழிவு செய்கின்றதை நீங்கள் பார்க்கின்றோம். எலியா அருட்பொழிவு பெற்றவராக இருக்கின்றார், ஆசாரியனாக இருக்கின்றார். அந்த ஆசாரிய பணி கனமான பணி. அது அவரை தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டும். ஆனால் அவருடைய பிள்ளைகள் இருவரும் தவறு செய்கின்றார்கள், கடவுளை அசட்டை செய்கின்றார்கள். அப்பொழுது அந்த அருட்பொழிவு அவர்கள் தடை செய்யப்பட்டு அந்த பொறுப்பு சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு வருகின்றது. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த இஸ்ரேல் தேசத்திலே ராஜாக்களை உருவாக்குவதற்காக அருட்பொழிவு செய்கின்ற பணியை கடவுள் அந்த தீர்க்கருக்கு கொடுக்கின்றார். அப்போ அவர் மூலியமாக அருட்பொழிவு சவுலுக்கு கொடுக்கப்படுகின்றது. சவுல் கடவுளை மீண்டும் அசட்டை செய்கின்றார். அப்போ அதை அங்கிருந்து பறித்து மீண்டும் கடவுள் தாவீதை தெரிந்து கொள்ளுகின்றார். இப்படி இந்த அருட்பொழிவு என்பது மக்களை ஸ்திரப்படுத்துவதற்காக, நல்வழிப்படுத்துவதற்காக, மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து செயலாற்றப்படுகின்ற நபர்களுக்கு அருளப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து அருட்பொழிவு பெறுகின்றார். He was an anointed one. We call him as Jesus Christ. Christ is the anointed one. அவர் இறைவன் அவருடைய அருட்பொழிவை பெற்றிருக்கின்றார். அந்த அருட்பொழிவை பெற்றது நிமித்தமாக தான் முழு சமுதாயத்தையும், இந்த முழு புவியையும்
கிறிஸ்துவுக்குள்ளாக நெறிமுறைக்குள்ளாக கொண்டு வருகின்ற பணியை இயேசு கிறிஸ்து செய்கின்றதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த அருட்பொழிவு பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த அருட்பொழிவு பெற்ற அடியார்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவனுடைய சாயலாக, கிறிஸ்துவனுடைய சித்தாந்தங்களை மையப்படுத்தி அவருடைய திருப்பணியை செய்ய அழைக்கப்படுகின்றோம். அவரவர் இஷ்டத்திற்கு செய்வது திருப்பணி அல்ல. அவரவருடைய பெயருக்காக, அவரவருடைய சுய லாபத்திற்காக செய்வது மெய்யான திருப்பணி அல்ல. மாறாக அருட்பொழிவு திருப்பணி என்பது இயேசுடைய சித்தாந்தங்களையும் போதனைகளையும் கிறிஸ்துவின் செயல்பாடுகளையும் மையப்படுத்தி செயலாற்றுகின்ற அருத்தொண்டாக அது இருக்க வேண்டும். அதுதான் மெய்யான திருப்பணி, அதுதான் மெய்யான ஊழியம். ஏன்னா அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு உடையோரின் வாழ்வை நாம் அங்கீகரிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எனவே உதாரணமாக நாம் தீமோத்தேயுவிலே பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக ஒரு அருத்தொண்டு செய்கின்றவர், அருட்பொழிவு பெறுகின்றவர் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்க வேண்டும் என்பதை திட்டவட்டமாக சொல்லுகின்றார். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, சபையை கண்காணிக்கும் பொறுப்பை நாடுக எவரும் மேன்மையானது ஒரு பணியை விரும்புகிறார். அது ஒரு மேலான பணி. எனவே அந்த மேலான பணியிலே மெய்ப்பனாக செயலாற்றுகின்றவர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும்? தன்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே, தன்னுடைய குடும்ப வாழ்விலே பிறருக்கு முன்பதாக எப்படி ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதை 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுமையாக படித்தீர்கள் என்றால் தெரியும். என்னென்ன அறம், என்னென்ன ஒழுக்கம், அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற சட்ட திட்டங்களை வகுத்து நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இனி அருட்பொழிவு திருப்பணி என்பது, அருட்பொழிவு பெறுகின்றவர் என்பது சாதாரண விஷயம் அல்ல. எனவே அது தெய்வ பணியாக இருக்கின்றது, கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட பணியாக இருக்கின்றது. எனவே அவர்களிடம் இருந்து வருகின்ற நெறிமுறைகளை ஏற்ற வண்ணமாக திருச்சபையாக நாம் அந்த எக்காலத்திற்கு செவி சாய்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களை கடவுள் நமக்கு காவலாளிகளாக வைக்கிறார், மெய்ப்பராக வைக்கின்றார், நம்மை பாதுகாக்கின்ற தன்மையை அவர்களுக்கு கொடுக்கின்றார். எனவே அதை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். நிறைய நேரங்களிலே அந்த அருட்பொழிவு பெற்றவருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளுக்கு, கடவுளுடைய இறை சட்டங்களுக்கு, வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்க்காமல் இருந்து விடுகிறோம். அந்த அதிகாரத்தை நாம் அசட்டை செய்து விடுகின்றோம். அப்படி இருக்கலாகாது. ஒரு மெய்யான அருட்பொழிவின் பணி என்பது இந்த முழு சமுதாயத்தையும் இறைத்தன்மைக்குள்ளாக மாற்றுவதற்குரிய வாய்ப்பாக இருக்கின்றது. பலரை நான் மையப்படுத்தி சொல்லலாம். பல ஆயர்கள், பல பேராயர்கள், பல மிஷனரிமார்கள், இந்த அருட்பொழிவை பெற்றவர்கள் தங்களுடைய வாழ்வை இறைவனுக்கென்று அர்ப்பணித்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இது ஒரு கனமான பணி. இது கடவுள் தேர்ந்தெடுக்கிறார், கடவுள் அழைக்கின்றார். நான் உங்களை தெரிந்து கொண்டோம், நீங்கள் அல்ல, நான் உங்களை இந்த பணிக்காக நியமித்திருக்கிறேன், தெரிந்து கொண்டிருக்கிறேன். எனவேதான் பேதுருவை கடவுள் அழைக்கின்றார். 3 முறை அவர் கேட்கின்றார், நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. இன்றைக்கு கடவுள் அந்த கனமான பொறுப்பை நமக்கு ஒவ்வொருவருக்கும் கடவுள் அருள் இருக்கின்றார். ஒருவேளை நாம் திருச்சபையின் அந்யோன்ய ஐக்கியத்திலே இருக்கின்ற நாம் அந்த அருட்பொழிவு திருப்பணியின் உணர்ந்து கொள்ளவும், சபையினுடைய சட்ட திட்டங்களுக்கும் பேராயத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கும் வழிமுறைகளுக்கும் நாம் உட்பட்டு இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். We are abided by the Christian rules and norms. இஷ்டத்திற்கு நாம் வாழ்வதல்ல, இஷ்டத்திற்கு நாம் செய்கின்ற பணிகள் திருப்பணி என்று ஆகிவிடாது. மாறாக ஒவ்வொருவரும் கட்டுக்கோப்பாக நாம் கிறிஸ்துவ நெறிமுறைகளுக்குள்ளாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நிலையிலே வாழ்கின்ற நாம் இறைத்தன்மையை புரிந்து கொள்ளவும், தொடர்ந்து இந்த இறை வார்த்தைக்குள்ளாக நம் நிலைநாட்டவும், கடவுளுக்கென்று உண்மையாக நாம் அர்ப்பணிக்கும் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இந்த இக்கட்டான காலகட்டத்திலே கூட திருச்சபை தன்னுடைய மேலான பணியை விஸ்தாரமாக செய்து கொண்டிருக்கின்றது. இந்த இக்கட்டான நிலைமையிலேயும் திருப்பணி இந்த திருச்சபையிலே அருட்பொழிவு செய்யப்பட்டு தொண்டாற்றுகின்றவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றுகின்றதை நாம் பார்க்கிறோம். பல்வேறு நலத்திட்டங்களை, பல்வேறு உதவிகளை திருச்சபைக்கும் திருச்சபை சாராத மற்றவருக்கும் அருளுகின்றதை நாம் பார்க்கின்றோம். எனவே அதுதான் இறைப்பணியாக இருக்கின்றது, அதுதான் அருட்பொழிவு பெற்ற திருப்பணியாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஆற்றலை கடவுள் நமக்கு தருவாராக. கடவுள் இயேசுனுடைய சித்தாந்தங்களையும் அவருடைய நற்செய்தியும் சரியாக கேட்டு பயணித்து அதில் அர்ப்பணித்து வாழ நாம் கற்றுக்கொள்வோம். காவலாளியுடைய எச்சரிப்பை கேட்கின்றவர்களாக, அதற்குள்ளாக நம்மை செவிசாய்க்கின்றவர்களாக, நல் மேய்ப்பனுடைய சத்தத்தை சரியாக புரிந்து கொள்ளுகின்றவர்களாக நம்மை இணைத்துக் கொள்வோம். கடவுள் நாம் இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தலையை தாழ்த்தி கண்களை மூடி செபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் அருட்பொழிவு திருப்பணி, தி ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி, அதை குறித்து சிந்திக்க நீர் கிருபை கொடுத்தீர். ஆண்டவரே, திருச்சபையிலே அருட்பொழிவு பெற்ற ஆயர்கள், பேராயர்கள், பிரதம பேராயர்கள் என்கின்ற நெறிமுறைகளுக்குள்ளாக ஒழுக்கத்தோடும் ஆண்டவரே கடமைகளை உணர்ந்தவர்களாகவும் ஆண்டவரே நாங்கள் இணைந்திருக்கின்றோம்.
இது இப்பொழுதும் திருச்சபையானது பல்வேறு நெறிமுறைகளோடு இறை சட்ட சித்தங்களோடு செயலாற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த சமுதாயத்தை மாற்றுருவாக்கம் செய்வதற்காக திருச்சபை தன்னுடைய மேலான செயல்பாடுகளை விஸ்தாரப்படுத்துவதற்கு நீர் கிருபை தரும்படியாக வேண்டுகிறோம். பல வேளைகளிலே ஆண்டவரே, நாங்கள் உமது காவலாளிகள், உமது மெய்ப்பர்களுடைய வார்த்தைகளை செவி சாய்க்காமல் இருந்து விடுகிறோம். எனவே நீங்கள் மன்னித்தருளும்படியாக வேண்டுகிறோம். உமது அதிகாரத்துக்கு உட்பட்டு, ஆண்டவரே, உமது வார்த்தைக்கு உட்பட்டு வருகின்ற செய்தியை, நற்செய்தியை செயல்முறைப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு ஆக்கத்தையும் போதிய ஞானத்தையும் ஆற்றலையும் நீர் தந்தருளும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஒரு சில அறிவிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகின்றேன். நம்முடைய திருச்சபையிலே இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகின்ற பிள்ளைகளை, குடும்பத்தினரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் தொடர்ந்து இந்த இக்கட்டான காலத்தையும் தாண்டி உங்களுக்கு மகிழ்வின் நாட்களையும் மகிழ்வின் அனுபவங்களையும் உங்கள் வாழ்விலே தருவாராக. இன்ப இயேசு குடும்பமாக உங்களை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து இப்படி மகிழ்வின் பிறந்த நாட்கள், திருமண நாட்களை நீங்கள் குடும்பமாக மகிழ்ச்சியாக உறவுகளோடு கொண்டாடுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் எல்லாவித கிருபையை உங்களுக்கு தருவாராக. அடுத்தபடியாக நம்முடைய சென்னை பேராயத்தில் நான் கடந்த வாரம் அறிவித்தது போல சிஎஸ்ஐ மில்ரோசாபுரத்தில் ஈவாட்ஸ் கல்லூரி, மகளிருக்கான ஈவாட்ஸ் கல்லூரியிலே அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் துவங்கி இருக்கிறது. எனவே விருப்பமுடையோர் என்னை தொலைபேசியிலோ நேரடியாக சந்திக்கும்படியாக உங்களுடைய அன்போடு அழைக்கின்றேன். அதே விதமாக சிஎஸ்ஐ நியூ பிகின் கல்லூரியிலே, சென்னையில் இருக்கின்ற சிஎஸ்ஐ நியூ பிகின் கல்லூரியிலே பிஎட் பட்டப்படிப்புக்கான நுழைவுத் தேர்வு நடைபெறுகின்றது. அதற்கான ஆயத்தங்கள் நடைபெறுகிறது. எனவே விருப்பமுடையோர், சேர விரும்புவோர் 1000 தொலைபேசியிலோ அல்லது நேரடியாகவோ நீங்கள் சந்திக்கும்படியாக உங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, திருச்சபையிலே அங்கத்தினர்கள் சந்தா செலுத்துவது மிக அவசியம். அது கட்டாயம். அது ஒவ்வொரு அங்கத்தினருடைய உரிமை. எனவே சென்னை பேராயத்திலே கடந்த வாரத்தில் பேராயர் அவர்கள் அறிவுரையின்படி ஒவ்வொரு திருச்சபையிலையும் தனியாக சந்தா வாங்குவதற்காக ஒரு பெட்டி செய்து வைக்கப்பட வேண்டும், அதிலே சந்தா செலுத்தப்பட வேண்டும் என்று அறிவித்திருக்கபடி நமது திருச்சபையிலேயும் நாம் அதை பின்பற்றி வருகின்றோம். எனவே இன்னும் உங்களுடைய சந்தாவை செலுத்தாதவர்கள் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் ஆலயத்திலே எந்த நேரத்திலும் நீங்கள் பகலிலே வந்து நீங்கள் ஜெபித்து உங்கள் சந்தாவை அந்த குறிப்பிட்ட பெட்டியிலே நீங்கள் செலுத்தும்படியாக வேண்டுகிறோம். அதை பொருளர் கமிட்டி அங்கத்தினர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளிலே அதை எடுத்து அதை ரெஜிஸ்டர் செய்து பெயர்களை எண்ணி அதை ரெஜிஸ்டர் செய்து அதை பேங்கிலே அதை செலுத்துகின்றார்கள். எனவே திருச்சபையார் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படியாக, தெரிந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்ளுகின்றேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த திரு சமூகத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் வழிபாட்டிலே நீர் எங்களை இணைத்தீர். உம்மை துதித்து பாடவும் சத்திய வசனத்தை தியானிக்கவும் நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் நாங்கள் சிந்தித்த வண்ணமாக ஆண்டவரே, அருட்பொழிவை குறித்து புரிந்து கொள்ளவும், ஆண்டவரே தொடர்ந்து அதனுடைய கடமைகளை உணர்ந்து கொள்ளவும், திருச்சபையின் அந்யோன்ய ஐக்கியத்திலே தொடர்ந்து நாங்கள் ஸ்திரமாய் செயல்படவும் நீர் எங்களோடு கூட பேசினீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தெய்வீக கரத்திற்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பராமரித்து புது வாழ்வு கொடுத்து எங்களை நீ தேற்றி வருகிறீர், தைரியப்படுத்துகிறீர். தந்தையே, தொடர்ந்து உமது அரவணைப்பின் கரத்திற்குள்ளாக பிள்ளைகள் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். குறிப்பாக இன்ப இயேசு ஆலய குடும்பம் ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கடவுள் தாமே எல்லாவித பராமரிப்பையும் எல்லாவித நன்மைகளையும் குறிப்பாக நல்ல பாதுகாவலையும் நீர் தந்தருளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். குடும்பங்களிலே தன்னுடைய பிறந்த நாள், திருமண நாள் காணுகின்றவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து மகிழ்வின் நாட்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் வாழ்த்துகிறோம். அதே வண்ணமாக திருமண காரியமாகவும் மற்ற காரியங்களுக்காக ஆண்டவரை காத்திருக்கின்றவர்களுக்கு போதிய நன்மைகளையும் இரக்கத்தையும் நீர் செய்து தந்தருளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரை படிக்கின்ற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். புதிய கல்வி ஆண்டு துவக்கம் என்ன செய்வது என்கின்ற கேள்வி இவற்றின் மத்தியிலே பிள்ளைகளோடும் பெற்றோர்களோடும் நல்ல அறிவுரை கொடுத்து சிறந்த வழிகளை, வாசல்களை என் தெய்வம் தந்தருளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி வேளையும் எங்கள் ஒவ்வொருவரும் நீர் இந்த கொடிய நோயிலிருந்து பாதுகாத்து வருகிறீர், எங்களை நீ பராமரித்து வருகிறீர். பல்வேறு நிலைகளிலே தொடர் பணிகளை நாங்கள் மீண்டும்
துவங்குவதற்கு நீர் வழிமுறைகளை செய்து கொடுக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் வாழ்வு மலர, மீண்டும் புதுமை எழுவதற்கு நீர் லாவத கிருபைகளை செய்துள்ளபடியாக பிரார்த்திக்கிறோம். ஆண்டவர்கள் திருச்சபைக்காக, அனைத்து திருப்பணிகளுக்காக, இது இந்த திருச்சபையினுடைய சேகரத்தின் செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள், திருச்சபை மக்கள், குடும்பத்திலும் சிறு பிள்ளைகள் ஒவ்வொரும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, நல்வழிப்படுத்தும்படியாக நாங்கள் பார்த்துக்கிறோம். உடைய அன்பு சென்னை பேராயத்தின் பேராயர் ஐயா அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அனைத்து ஆயர்களுக்காக, குடும்பத்திற்காக, திருச்சபைகளுக்காக, சமாதானத்திற்காக நாங்கள் வேண்டுகிறோம். தெய்வீக நன்மையின் கரம்தாமே எங்களை சிறப்பாக வழிநடத்தி மீண்டும் ஆண்டவரே நாங்கள் இயல்பு சூழலுக்கு திரும்புவதற்கு நீ கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஒரு தேசத்திற்காக, எங்களை ஆளுகின்றவர்களுக்காக, ஆண்டவரே இந்த கொள்ளை நோயிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக தினந்தோறும் வாழ்விலே போராடுகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், தன்னார்வ தொண்டர்கள், ஆண்டவரே ஒவ்வொருக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும், நன்மையினால் நீர் நிரப்பி அருளும் தந்தையே. வெகு விரைவில் ஆண்டவரே நீர் மோட்சம் நல்கும்படியாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். மேல் வைத்திருக்க நம்பிக்கை நிமித்தமாக நாங்கள் கடந்து செல்கிறோம். இவெல்லாவற்றையும் உமது திருக்கரத்திற்குள்ளாக நாங்கள் தாழ்மையோடு சமர்ப்பிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகரும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் இறையாசையை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக சர்வலை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது.